இந்த வீடியோவில் அற்புதர் இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம். அற்புதம் செய்யும் இயேசு. ஒரு நாள் காலையில் இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு பெருங்கூட்டம் வந்தது. அப்போது இயேசு அந்த கூட்டத்தில் இருந்த சுகவீனர்கள், நோய் நொடியோடு இருந்த எல்லாரையும் அவர் குணமாக்கினார். நாள் முழுவதும் அதை அவர் செய்து கொண்டே இருந்தார். இறுதியாக சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்கிறது. இங்கு இவ்வளவு பெரிய கூட்ட மக்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. சாயங்காலம் ஆகிவிட்டது. எனவே அவர்களை அனுப்பிவிடும். அவர்கள் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று ஆண்டவர் இயேசுவிடம் அவருடைய சீடர்கள் சொன்னார்கள். அப்போது இயேசு அவருடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொன்னார். அப்போது சீடர்கள் அவரிடம், ஆண்டவரே, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கின்றன என்றார்கள். அப்போது இயேசு சீடர்களிடம், இங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தாரை தரையிலே 50 பேர்களாக உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அவ்வாறே சீடர்கள் அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை 50 பேராக குழுவாக உட்கார வைத்தார்கள். பின்பு இயேசு சீடர்களிடம், 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அவைகளை ஆசீர்வதித்து சீடர்களிடம் திருப்பி கொடுத்து, இதை மக்களுக்கு பரிமாறுங்கள் என்று சொன்னார். அங்கிருந்த மக்கள் எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள். மீதியாக இருக்கக்கூடிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு சாப்பிட்டவர்கள் பெண்களையும் பிள்ளைகளையும் தவிர 5000 ஆண்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு போஷித்தார், உணவளித்தார், ஊட்டினார், சாப்பிட வைத்தார். என்னே மாபெரும் அற்புதம்! அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் இதே அற்புதத்தை செய்ய இன்றும் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கிறது என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் கொடுத்தார். அதை அவர் பல்மடங்கு பெருக்கி அதிகரிக்க பண்ணி 5000 பேர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை உங்களிடத்தில் திருப்பி தருவார். அவ்வளவுக்கு இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த அற்புத இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த காப்பாற்றுவோராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அவரை உங்கள் சொந்த காப்பாற்றுபவராக ஏற்றுக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு சுலபமான வழி, ஆண்டவர் இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களிடம் வருவார். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.